நேற்று வந்து சரியான மனசங்கட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே போய்ட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஜெபம் படிச்சுட்டு வந்தப்பறம் தான் நிம்மதியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாளி பழம். அதுக்கப்புறம் இப்போ மழை பெஞ்சிட்டே வந்துருந்துச்சுல, அதனால் கொஞ்ச நாளாக தயிரே போட்டு வைக்கல, உரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று உரைக்க ஊற்றி வச்சா அது சூப்பராக செட் ஆகிருந்தது. இது வந்து நான் பாலில் ஊற்றின தண்ணி, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பால் தண்ணி இல்லாமல் காய்ச்சினோம்னா நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கும். நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து தயிர் வந்து கடையில் வாங்குவீங்களா, இல்லை நீங்களே வந்து உரைக்க ஊற்றி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தயிர் வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ப்ரோபயாட்டிக். அதனால் அதை மோராக அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஊறுகாய். அப்புறம் நான் அன்றைக்கி நால்மாவடிக்கு போயிட்டு வந்தேன்னா அங்கே ஒரு சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அதை நான் வந்து சாப்பிடாம டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிடாம டேரெக்டாக வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து சாப்பிட்டோம் இப்போ தான். ஸோ எனக்கும் அவருக்கும் இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம், வீட்டில் செஞ்ச ஊறுகாய், அப்புறம் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் சுண்டல் வந்து எடுத்துக்கிட்டேன். என்ன ஒரு காம்பினேஷன் அப்படி தானே?